அதே தான் ரெட்டு தான் போட்டிருக்காங்க. கிளாஸ்கோ பக்கத்தில் உள்ள அபர்ஃபேல் அப்படிங்கிற ஒரு அழகான சின்ன கிராமத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வரேன். இப்படி ஒரு ரொம்ப குறுகிய மக்கள், இந்த இந்த வில்லேஜோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஒரு 1000 பீப்புள் தான் இருப்பாங்க நினைக்கிறேன். அவ்வளோ அழகு, அழகான அழகு, அவ்வளோ அழகு. அங்கே பாருங்க குதிரை நிற்க பாருங்க, அவ்வளோ அமைதி. யூடியூப் சேனலிலும் வராத ஒரு காணொளி உங்களுக்காக. நமது டூர் வித் ஜீவன். சுத்தமான காற்று, ரொம்ப அமைதி. ரோச் ஆர் ஃபாரஸ்ட் கார்டன் எவ்வளோ அழகாக பராமரிச்சுக்கிறாங்க. ஸ்டெர்லிங் கவுன்சில் சிமெண்ட்ரிஸ். இப்போ அமைதியாக வாழ்ந்து முடித்த மக்கள் உறங்கும் மயானமாக காட்சியளிக்கிறது. இந்த அழகான ஒரு பூவும் அதோட பேக்ராப்பில் அந்த மலையும் நம்ம அழகாக அபர்ஃபேல உள்ள ஹை ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த அபர்ஃபேல நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் இதுதாங்க தெரியுப்பாங்க, அபர்ஃபேல் இன். இதுவும் ஒரு ஹிஸ்டாரிக் பில்டிங். நான் ஏற்கனவே நிறைய காரணம் சொல்லியிருப்பேன். ஸோ இதுவும் ஒரு பழமையான ஒரு கட்டிடம். இந்த கட்டிடத்தை வயது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். என்னென்னா இந்த ஊரில் இந்தியன்ஸே கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் ஏசியன்ஸே கிடையாது. முழுக்க ஸ்காட்டிஷ் அண்ட் இங்கிலீஷ் பீப்புள் மட்டுமே வாழ்கிற ஒரு அழகான கிராமம் இருக்கிறோம் நாங்கள். வாங்க அப்படி சின்ன வாக் போகலாம். இந்த சின்ன வில்லேஜோட மொத்த மேப்புமே இதாங்க. இதுதான் மெயின் ஸ்ட்ரீட்டு. இது தெரியும், நம்ம இப்போ அங்கே நிற்கிறோம். இது ஃபுல்லாக மற்றதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் என்ன இடம்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு லேக் இருக்குது. அப்புறம் வந்து பேக் பென் அப்படின்ட்டு ஒரு இதுதான் இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க. இயற்கையோட இயன்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஏரியா ஸ்காட்டிஷ் உல் சென்டர் அங்கே இருக்குது. ரிவர் சைடு அங்கே போனீங்கன்னாவே நான் இங்கிலாண்டில், இது இங்கிலாந்து கிடையாது, ஸ்காட்லாந்து, யுனைடெட் கிங்டமில், யூகேயில் நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான ஒரு இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அவ்வளோ அழகாக இருக்குது. மலை மேகம் பாருங்க, இந்த பக்கம் சன்னு மேகமாக இருக்காது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி மலை உச்சிலாம் வரும்போது இந்த மாதிரி லெவல் நம்ம வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கார்டன் எவ்வளோ அழகாக பராமரிச்சுக்கிறாங்க.